முன்னாடிலேருந்தே என்னோட ரிலேட்டிவ்ஸ்லாம் அப்படி பேசுவாங்க. அவங்களுக்கு சுத்தமா தமிழ் தெரியாது. சென்னையில வந்து சர்வை பண்ண ஸ்டார்ட் பண்ணி அவங்க தமிழ் கத்துக்கிட்டாங்க. ஸோ எங்களோட பாபி சில பேர்லாம் இருக்காங்க. அவங்கலாம் வந்துட்டு பேசுறதெல்லாம் ஹிந்தி கலந்த தமிழா இருக்கும். ஸோ அந்த மாரி தான் தப்பு தப்பா பேசுவாங்க. அது கியூட்டா இருந்தது. அதுலேருந்து கொஞ்சம் நோட்ஸ் எடுத்துக்கிட்டேன். அப்புறம் இவரு சொன்னாரு. அதுலேருந்து கொஞ்சம் நோட்ஸ் எடுத்துக்கிட்டு இதுல எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி நானா பேச ஆரம்பிச்சிட்டேன். அவ்வளவுதான். இப்போ நீங்க 2 பேரும் ஓரளவுக்கு கொஞ்சம் நோன் ஆனதுக்கு அப்புறமேல உங்களுக்கு கிரேசி ப்ரொபோசல்ஸ் இல்ல ஃபன்னியான ப்ரொபோசல்ஸ் ஏதாவது நடந்திருக்கா? கிரேசியான்னு எனக்கு தெரியல. பட் எனக்கு பர்சனலா சிரிப்பு வந்தது அத பார்க்கும்போது. ஏன்னா இவரு வந்து எப்பவுமே வந்து இவரோட ஃபேமிலி மாமியார், என்னோட மாமியார், சிஸ்டர் யாராச்சும் வருவாங்கல்ல, கூட்டு வந்து அடிப்பாங்கல்ல. ஸோ இவர் வந்து மொத்தமா என்ன வந்து டார்ச்சர் பண்றாரு அப்படிங்கிற மாரி அவர் சொல்லியிருக்காங்க ஒருத்தர். அவரை மாதிரி நான் இருக்க மாட்டேன். ரொம்ப சீரியஸான ப்ரொபோசல் ஆக்சுவலா இது. அவரை மாதிரி நான் இல்ல. நான் உங்களை நல்லாவே பாத்துக்கிறேன். நான் வந்துட்டு மந்த்லி 2 lakh என்னமோ சம்பாதிக்கிறேன். என்ன கல்யாணம் பண்ணிக்கோங்க ப்ளீஸ் அப்படின்னு சொல்லி நேர்ல வந்து கேட்டாரு. இல்ல மெசேஜ்ல. நேர்ல வந்து நான் ஓடி இருப்பேங்க. யார் சாமி நீ மந்த்லி 2 lakhs சம்பளம் வாங்குறியா? எனக்கு